ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாவ், சூப்பராக இருக்குங்க கிளைமேட். இன்னைக்கு மண்டே ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். கிளைமேட் ஏஞ்சோடனே வேறு லெவலில். இயற்கைக்கு தான் நன்றி சொல்லணும். அப்பா, மழை வந்ததுக்கு செம்மையாக இருந்துச்சு கிளைமேட். இப்போ மார்னிங் நம்ம இட்லி தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஆல்ரெடி நேற்று வச்சு குழம்பு, சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எதுவும் செய்யலை. மார்னிங்க்கு இட்லி அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சம்மரில் மழை வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இட்லிக்கு அப்புறம் நம்ம அடுத்த வேலை என்னென்னா லஞ்சு தான் ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு இருக்கேன். ஸோ பால் வாங்கலை, அதனால் பிளாக் டீ. இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு இட்லி கொடுத்துட்டா பாப்பா சாப்பிட்ருவாங்க. ஒரு 3 ஹவராக கரண்ட்டே இல்லைங்க. கரண்ட் இல்லாமல் தான் சமைச்சிட்ருக்கேன். பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு முட்டை வறுத்துட்ருக்கேன். கரண்ட்டே இல்லை, கிச்சனில் நிற்க முடியல. ஸோ எப்படியும் ஒரு வழியாக சமைச்சாச்சு. கொடுக்க ஆரம்பித்தாச்சு. பாப்பாவுக்கு சிக்கனு கொடுத்தாச்சு. 2 பேருக்குமே நேற்று வச்சு சிக்கன் கறி வச்சு கொடுத்தாச்சு. பாப்பா சாப்பிட்டுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்க விளையாடின டாய்ஸ் ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்கு. ஸோ அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணிட்டோம்னா ஒரு வழியாக முடிஞ்சிடும். தக்காளி சாதம் கலர ஆரம்பித்தாச்சு. அப்பாடா, கரண்ட் வந்துடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. கிச்சனில் நிற்கவே முடியல. கரண்ட் வந்துடுச்சு. தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாக்ஸ்லையும் கட்டியாச்சு. ஸோ இன்றைக்கி சிம்பிளான தக்காளி சாதம், முட்டை வறுவல் தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் மண்டே தக்காளி சாதம் முட்டை பொரியல் தான். ஸோ வீட்டை க்ளீன் பண்ணிட்டோம்னா வரைக்கும் வேலை முடிஞ்சுது. அடுத்தது கிச்சன் ஒர்க்கு தான். கிச்சனில் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவி முடிச்சிட்டோம்னா இன்னியோட ஒர்க் முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, ஒர்க் பாதி முடிஞ்சாச்சு. பக்கத்தில் என்ன சவுண்டுன்னு பார்க்குறீங்களா? மேடம் ஜாக்கி சான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட பொம்மை படம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க இவங்க. பொம்மை படம் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது. அவ்வளோதாங்க, நம்ம ஒர்க்கு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். பாய்.